ஆண்டவர் ஆலயத்தில் கூடி வரும்போது அவர் நமக்கு முன்பாகவே இங்கே இருக்கிறார். ஆண்டவராக இயேசு உலகத்தில் வாழ்ந்தபோது அவருடைய வழக்கத்தின்படியே ஜெப ஆலயத்துக்கு போனார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆலயத்தின் நன்மையினாலே இயேசு தன்னை திருப்தியாக்கி கொண்டார். இன்றைக்கும் அதே இயேசு நம்மை ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கும்படி வந்திருக்கிறோம். தேவனுடைய வீட்டின் நன்மையால் எங்களை திருப்தியாக்கும்படி வந்திருக்கிறோம். ஆராதனையிலே முற்றிலுமாக கலந்து வந்திருக்கு. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். எல்லாரும் கைத்து உற்சாகம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். கைத்தட்டி எல்லாம் பாடுங்களா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க கூடினோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவை ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம். எஸ் லார்ட், ஆண்டவரே ஆராதிக்கிறோம். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. எல்லாரும் உற்சாகமாக. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே திருவாயும் கிடைத்திட்டது. எஸ் லார்ட், ஹல்லேலூயா. சபையுடனே உம்மை துதித்திடவே திருவாயும் கிடைத்திட்டது. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவை ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே பலிகளை செலுத்த வந்திருக்கிறோம். பார்த்து பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தில் இதயத்தை கண்டீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தில் இதயத்தை கண்டீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உற்சாகமாக ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், வந்தோம். யெகோவா தேவனையே எஸ் லார்ட் துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவை ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே. கைகளை தட்டியவருக்கு எல்லா மகிமையும் செலுத்துவோம். ஆண்டவரை ஆராதிக்கும்படி நாம் கூடி வந்திருக்கிறோம். அவர் நம்மை விட்டு ஒருபோது விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய கைகளை அவர் பிடித்துக் கொள்கிறார். ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானது ஆராதனை. நாம் அவரை துதிக்கும் போது தேவ சிங்காசனம் இறங்கி வருகிறது. சிங்காசனத்திலே வீட்டிற்கு ஆண்டவர் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கார். இன்னொரு முறை உற்சாகமாய் கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும்படி வந்திருக்கிறோம். நன்றி பலிபீடம் கட்டும்படி வந்திருக்கிறோம். 1000 நாவிருந்தாலும் அவருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கார். நன்றி பலிபீடம் கட்டி அவருக்கு நாம் ஆராதனை செய்வோம். நன்றி செலுத்த போகிறோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம். எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமா? நன்றி பலிபீடம் கட்டுவோம்,
நல்ல தேவன் நன்மை செய்தார். கைகளை தட்டி பாடல் சேர்ந்து நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள். உற்சாகமாக பாடுங்கள். சொல்லி சொல்லி பாடுவோம். எஸ் லார்ட். செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. எல்லாரும் சேர்ந்து நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து அன்பு கூர்ந்தீர். பாவம் நீங்கிட கழுவி. எல்லாரும் உற்சாகமாய் நன்றி செலுத்துவோம். பாவம் நீங்கிட கழுவிட்டீர். உமக்கென்று பிரித்தெடுத்தீர். உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று பிரித்தெடுத்தீர். உமது ஊழியம் செய்ய எல்லாம் சேர்ந்து நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா. பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா. பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீர். கைகளை அசைத்து நன்றி தகப்பனே. கைகளை அசைத்து சொல்லுவோம். நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடும். நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. கைகளை தட்டி உற்சாகமாக நன்றி செலுத்துவோம். உள்ளம் நன்றியால் நிறைந்திருக்க வேண்டும். ஆண்டவர் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் செய்கிறார், இப்பொழுதும் செய்கிறார். நீங்கள் என்ன தேவையோடு வந்திருந்தாலும், என்ன பாரத்தோடு கூட வந்திருந்தாலும், இன்றைக்கு உங்கள் தேவையை அவர் சந்தி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையில் தட்டி அவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஆண்டவர் எல்லாமே செய்து வருகிறார். அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர் குமார்த்திகள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். ஆவியானவரை கத்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். மாம்சமான யாவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். நம்முடைய சபைகளை கத்தர் கிரியை செய்து வருகிறார். தாவீது ஆவியானவரை பெற்றபோது அவன் அதை அடக்கிக் கொள்ளவே முடியவில்லை. பெரிய ராஜா, சிங்காசனத்திலே உட்கார்ந்திருந்தவன், யாரை பற்றியும் கவலைப்படல. கர்த்தருடைய ஆவி தாவீது மீது வந்தபோது அவன் நிரம்பி பாடினான், ஆண்டவரை துதித்தான், ஜெபித்தான், கர்த்தருக்கு நன்றி செலுத்தினான். கர்த்தர் ஆவி நம்ம மீது இறங்கும் போது நிரப்புவார். எல்லாரும் வாய் திறந்து கேளு, ஏசப்பா என்ன நிரப்பும் கேளுங்க. கர்த்தர் உங்களை நிரப்புவார். இடங்களே கர்த்தர் நிரப்புவார். பட்சபாதம் உள்ளவர் தேவன் அல்ல. இவருக்குத்தான் அவருக்குத்தான் கிடையாது. எல்லாருக்கும் ஆவியானவர் உரியவர். கர்த்தருடைய ஆவி வரும்போது தாவீதை போல ஆட போகிறோம், தாவீதை போல பாட போகிறோம். உற்சாகமாக கைகளை தட்டி கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன்.
உற்சாகமாய் கத்தர் பாடும். தாவீதை போல் பாடுவேன் பாடுவேன் பாடுவேன், தாவீதை போல் பாடுவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன் ஆடுவேன் ஆடுவேன், தாவீதை போல் ஆடுவேன் ஆடுவேன் ஆடுவேன், தாவீதை போல் ஆடுவேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். எல்லா கை அசைத்து சொல்லுங்கள். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன், தாவீதை போல் துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன், தாவீதை போல் துதிப்பேன். ஜெபிப்பேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன். கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் ஜெபிப்பேன், தாவீதை போல் ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் ஜெபிப்பேன், தாவீதை போல் ஜெபிப்பேன். கைகளை தட்டி உற்சாகமாக நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு மகிமை. ஆவியானவர் நம்பி இறங்கி இருக்க நம்மை புது சிற்சியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் அகற்றி போடுகிறார். தாவீதை போல நாமும் துதிக்கும் இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன பாடுகள் போராட்டம் வந்தாலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்திருப்பேன். அவர் துதி எப்பொழுதுமே என் வாயில் இருக்கும். அதுதான் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அதை நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு தீர்மானத்தோடு கூட நாம் இருக்க போகிறோம். அப்படியே முழங்கார் படியிட்டவர்களாக முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே நான் தீர்மானித்து விட்டேன் சுவாமி, உமக்கு பின்னாலே போக தீர்மானித்து விட்டேன் ஆண்டவரே, நான் பின்வாங்க மாட்டேன், பின்னோக்கி திரும்ப மாட்டேன் சுவாமி. அப்படியே முழங்கார் படி தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாக, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும், உமக்காக அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. இவருக்கு மட்டும் தேவனை ஆராதித்தோம். ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை. நம்மையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமும் நன்மையுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏசப்பா, உன் பின்னாலே போக துணிந்து விட்டேன், நான் பின்னாலே திரும்பி பார்க்க மாட்டேன். உண்மையாக அர்த்தத்தை உணர்ந்தவளாக, நெஞ்சிலே மார்பிலே கைகளை வைத்தவர்களாக, பெரியவர்கள் தாய்மார்கள், வாலிப தம்பிமார் வாலிப தங்கிமார், குட்டி பிள்ளைகள் அத்தனை பேருமாக இயேசு நமக்கு ரத்தத்தையே சிந்திருக்கிறார், தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பை காட்டில் மேலான அன்பு இல்லை. அவரிடத்தில் நாம் தீர்மானத்தோடு சொல்ல போகிறோம், இயேசுவின் பின்னே போக துணிந்து விட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். ஒப்பு கொடுப்போமா? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான், உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. no turning back, no turning back, no turning back, no turning back.
அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, நீ கொடுத்த அந்த அருமையான ஆராதனைக்காக, ஆலயத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் தொடர்ந்து உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோடு கூட பேசும். சிலுவைக்கு பின் எங்களை மறைத்துக்கொள்ளும். செய்த தீர்மானத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க பலன் தாரும். உம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு வாஞ்சியோடு தேவையோடு வந்திருக்கிறார்கள். அன்றைக்கு இயேசுவின் கண்கள் அந்த ஏழை விதவை கண்டது போல நீர் எங்களை காண்கிறீர் சுவாமி. தேவனுடைய கண்கள் அனாதியாக ஆதரவற்ற நிலையில் ஓடின ஆகாரை கண்டது போல எல்ரோயியாக நீர் எங்களை காண்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை சுவாமி. உம்மை தவிர எங்களுக்கு வேறு கதி இல்லை. ஏசப்பா, நீர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம். ஏசப்பா என்று சொல்லி அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடுங்கள். ஏசப்பா என்று கூப்பிடும்போது, அன்றைக்கு பர்தீமையை கூப்பிட்ட போது, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குமென்னு கூப்பிட்ட போது இறங்கின ஆண்டவர் இயேசு மத்தியில் உலாவி கொண்டிருக்க நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அப்படி எங்களோடு கூட தொடர்ந்து பேசும், தொடர்ந்து வழிநடத்தும். செல்விக்கு பின் எங்களை மறைத்து கொள்ளும், நாமத்தை மாத்திரம் மையப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கைகளை தட்டி உற்சாகமாக ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? இன்னும் 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 உற்சாகம், இன்னும் உற்சாகமாக. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உள்ள எல்லாரையும் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். குறிப்பாக என்னை அன்போடு கூட அழைத்து அறிமுகப்படுத்தின அன்பு போதகர் ரெவரண்ட் அருள்மோகன் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். எல்லாரும் தெரிந்திருக்கிறபடி அவருக்கு ஆண்டவர் நம்முடைய சென்னை பேராயத்திலே வாலிபர் துறைக்கு பொறுப்பாய் கொடுத்திருக்கிறார். அவர் மூலமாக வாலிபர் உற்சாகப்படுத்தப்படுகிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளில் நடைபெற்ற நிகழ்ச்சியெல்லாம் நேற்று அவர்கள் அந்த சென்னை பேராய கவுன்சிலே அவர்கள் போட்டு காட்டினாங்க, வீடியோவில் காட்டினாங்க. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட நல்ல வாலிபர்களை தந்திருக்கார். இங்கும் நிறைய பிள்ளைகள் தந்திருக்கார். எத்தனை பேர் 13 வயசுலேருந்து 30 வயசு இருக்கீங்க? அப்படி எழுந்துநிலுங்க பார்க்கலாம். 13லேருந்து 30 வயசு அப்படி எழுந்துநிலுங்க. எங்கே இருந்தால் எழுந்துநிலுங்க பார்க்கலாம். 13 to 30, 13லேருந்து 30 எழுந்துநிலுங்க. சரி, யோசிக்கிறாங்க வயசு கரெக்ட் சரியான வயசு தானே யோசிக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஆனால் எவ்வளோ பேர் எல்லாம் கை தட்டலாமா? அவங்களுக்கா பெற்றோர்கள் பெரியவர்கள் அருமையான இந்த வாலிப பிள்ளைகளுக்காக கர்த்தர் நிறைய பிரியவாக கொடுத்துருக்கார். கர்த்தருடைய வல்லமையை பயன்படுத்துவார். காட் பிளஸ் யூ. ப்ளீஸ் பி சீட்டட். இன்றைக்கும் முதல் ஆராதனையிலும் கூட ஆண்டவர் ஆராதனையில் கலந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். அனுபோதரு கர்த்தர் சுகத்தை கொடுத்து வருகிறார். அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய அருமையான குடும்பத்திற்காக, அருமையான மூப்பர்களுக்காக, குறிப்பாக ஊழிய பொறுப்பாளர்களுக்காக நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து இந்த மதுரவாயில் திருச்சி மூலமாக கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நீங்கள் பல ஊழியங்களை ஆதரிக்கிறீங்க, மிஷினரி ஆலயம் கட்டுறீங்க, கிளை சபைகளை கட்டி கொண்டிருக்கீங்க, கிளை ஆலயத்தெல்லாம் கட்டி கொண்டிருக்கீங்க. இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். அதுக்கேற்ற பலனை நிச்சயமாக அவங்க தருவார். இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகளுக்கு நன்றி சொல்கிறேன். ஒண்டர்ஃபுல் டிஸ்பிளே நல்லா பண்ணுறாங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். நேற்று நான் சொன்னேன், ஒரு காலத்தில் நம்ம சர்ச்சிலெல்லாம் இந்த மாதிரி வசதியெல்லாம் கிடையாது. பாட்டு புக்கு தான் தேடும், அதுவும் பழைய பாட்டு புக்கு, பழைய கிழிஞ்சு போயிருக்கோம், எல்லாம் பக்கம்லாம் கிழிஞ்சு போயிருக்கோம், அதான் யூஸ் பண்ணோம். ஆனால் இப்போ பாருங்கள், எல்லாம் வசதி சொல்கிறதுக்குள்ளே அங்கே எல்லாம் போட்டுடுறாங்க, சொல்கிறதுக்குள்ளே டிஸ்பிளே ஆகிடுது. அதான் நான் சொன்னேன், தந்தை பேர் இருக்கும்போதே சொன்னேன், இசிஐ அப்படின்னா இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா மாத்திரமல்ல, எலக்ட்ரானிக் சர்ச் ஆஃப் இந்தியான்னு கூட சொல்ல முடியும். எலக்ட்ரானிக் எல்லாமே எலக்ட்ரானிக் சர்ச் ஆஃப் இந்தியா மாதிரி எங்கே பார்த்தாலும் எலக்ட்ரானிக்ஸ் தான். பியூட்டிஃபுல் டிஸ்பிளே, அழகாக பேக் ட்ராப்லாம் போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வளர்ந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய சபைகள் மீது கர்த்தருக்கு கரிசனை உண்டு. நம்முடைய லக்கு தந்தை பேராயர் மூலமாக கொடுத்த தரிசனம். என்ன தரிசனம் ஞாபகம் இருக்கா? சத்தமாக சொல்லுங்க போகலாம். எத்தனை திருச்சபைகள்? சத்தமாக சொல்லுங்கள். ஒரு விரலை காட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ மறக்கக்கூடாது. ஒரு விரலை பார்த்தோம் ஞாபகம் வரணும். எத்தனை திருச்சபைகள்? 1,00,000 திருச்சபைகள். முடியுமா? முடியும் இல்லையா? அதுக்கு நேராக போய் கொண்டிருக்கோம். இப்போ சென்னை பேராயர் ரொம்ப உற்சாகப்படுத்திருக்காங்க. நேற்று பிரதம பேராயரும் வல்லமையான செய்தியை கொடுத்தார்கள். இப்போ நல்ல தலைவர்களை கர்த்தர் கொடுத்துருக்காரு, நம்முடைய போதரை போல். அதனால் தொடர்ந்து கர்த்தர்களை ஆஸ்வதிப்பார். குடும்பம் அவங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். அவருடைய சமூகத்தில் வர்றதை விட நமக்கு சந்தோஷம் கிடையாது. அப்படி தானே? ஒத்துக்கிறீங்களா? இந்த பிள்ளைங்க பாருங்கள், காலையிலே ஃபஸ்ட் சர்வீஸ்லேயும் உட்காந்துருந்தாங்க, நடுவில் சாப்பிட்டாங்க, பிரேக்ஃபாஸ்ட்லாம் இப்போ அருமையாக உட்காந்துருக்காங்க. என்னையும் கவனிச்சிட்டாங்க. ஆலயத்தை வர்றது தான் ரொம்ப இஷ்டம். ஐயா என்னுடைய அம்மாவை பற்றி சொன்னாங்க. ஐயா சொன்னது போல் எங்கள் அம்மா 94 இயர்ஸ் அவர்கள் ஆலயத்தை நேசித்தார்கள். எங்கள் பாட்டி, அம்மாவுடைய அம்மா, எங்கள் பாட்டி என் மேலே ரொம்ப இஷ்டம். திருமணமான புதுசில் எங்கள் மனைவி மீது ரொம்ப இஷ்டம் அவங்களுக்கு. எங்கள் பாட்டிக்கும் அந்த பழக்கம், தேவனுடைய ஆலயத்தை எனக்கு அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க சின்ன வயசுலேயே. அவங்க சொல்லுவாங்க, டேய் எனக்கு வீட்டில் செல்லம்மா மோகன்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அது செல்ல பெயர், அஃபிஷியல் நேம் கிங்ஸ்லி, செல்ல பெயர் மோகன்னு சொல்லுவாங்க. சர்ச்சுக்கு போகாமல் இருக்கக்கூடாது, போகலன்னா உன்னை தொலைச்சிருவேன்னு சொல்லி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே கொடுக்க மாட்டாங்க.
சர்ச்சுக்கு போகாமல் ரெடியாக இல்லைன்னா தலையில் குட்டு நல்லா குட்டுவாங்க. குட்டி தான் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, ஷேப்லெஸ்ஸாக இல்லாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சார் நான் அப்போவே குட்டியிருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்னை வளர்த்தார்கள். ஆனால் அந்த பலன் இப்பொழுது காண முடிகிறது. நாங்களும் கூட கர்த்தருடைய கிருபையினாலே ஆலய ஆராதனையை விட்டு விடாமல் எந்த உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் தேவன் ஆலய செல்லும் கிருபை கர்த்தர் கொடுத்துருக்காரு. என்னை கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஆண்டவருக்காக செயல்படுங்கள். காலம் கொடிய காலம், இயேசுவின் வருகை மிக மிக சமீபம். எப்போ வருவான்னு தெரியாது. எல்லா இடம் நிறைவேறிக்கொண்டே இருக்குது. இங்கே பெரியவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க கேட்டால் சொல்லுவாங்க, அவங்க வாழ்க்கையில் அவர் சந்தித்த காரியங்கள்லாம் சொல்லுவாங்க. இப்பொழுது அந்த நிலை இருக்கிறோம். 2 தீமோத்தேயு 3 வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்ன லிஸ்ட்டு போட்டிருக்கோ எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. தற்பிரியர், பணப்பிரியர், சுபாவ அன்பில்லாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர், அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. டெய்லி நியூஸ்லேயும் அதுதான் முக்கிய நியூஸாக அதான் காட்டுறாங்க. பரபரப்பு செய்திகள் வேறு, ஒரே ஆக்சிடெண்ட்டு, ஒரே இந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க. இயேசுவின் வருகை மிக சமீபம். நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தர் கிருபை கொடுப்பார். எப்பொழுதும் அவர் சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டுடைய வருகை மிக சமீபம். செகண்ட் கம்மிங் இஸ் ஸோ நியர். அடையாளம் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. என்னுடைய இளைய மகன் இந்த விசா நீங்கள் பார்த்துருப்பீங்க, விசா கார்டு யூஸ் பண்ணுறதில்ல, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அந்த விசா கார்டு, அந்த விசா அந்த கம்பெனியில் யூரோப் விசாவில் இருக்கிறான், லண்டனில் இருக்கிறான். அவன் முக்கியமாக டெய்லி எங்களோட வீடியோவில் பேசுவான். அவனுக்கும் திருமணமாகி அங்கே 2 பேர் அங்கே இருக்காங்க. அவன் சொன்னான், அவங்க விசா கம்பெனியில் ஒரு சிப் கண்டுபிடிச்சிருக்காங்களா, அந்த சிப்பை கூடிய சீக்கிரம் மனுஷனுடைய சரீரத்துக்குள்ளே பொருத்த போகிறாங்களாம். அந்த சிப்பு சின்ன இன்ஜெக்ஷன் மாதிரி தான் இருக்கும். அந்த சிப்பை பொருத்திட்டா நம்ம எங்கே போகிறோம், எங்கே வரோம், நம்முடைய எல்லா மூமெண்ட்ஸு, நம்முடைய அக்கௌண்ட்ஸு, ஆதார் மாதிரி எல்லாமே தெரிஞ்சிடுமா. அந்த சிப்பை அவங்க தான் முதல் முறையை ஐடென்டிஃபை பண்ணி டிரான்சாக்ஷனுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க. அப்போ அவனே ஒரு நோட் போட்டிருந்தான், டேடி மம்மி ஜீசஸ் இஸ் கம்மிங் சூன், இயேசு சீக்கிரம் வர போகிறார். அதற்கு அடையாளங்கள் இந்த சிப்பெல்லாம் இப்போ ரெடியாக இருக்குது. அந்த கிறிஸ்துவின் அடையாளங்கள், முத்திரை போடப்பட்ட நிலைமைக்குள் வந்து கொண்டிருக்கிறோம். எனவே எப்படி தான் ஆயத்தமாக இருக்கணும்னு கர்த்தர் நம்ம கிருபை கொடுப்பார். அதனால தான் நம்ம ஆலய ஆராதனை விட்டுறக்கூடாது. குடும்பமாக வர வேண்டும். குட்டி பிள்ளைங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. உங்களுக்கு விசேஷ அறிவிப்பெல்லாம் இருக்குது, முடிஞ்ச பிறகு சொல்கிறோம். அதாவது இந்த ஆராதனை சிறுவர் துறையின் தேர்வு ஆராதனை முடிந்தவுடன் நடைபெறும். பெற்றோர்கள் பிள்ளைகளை தயவு செய்து அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம். மணிப்பூர் திருச்சபையின் ஆலய கட்டுமான பணிக்காக சிறுவர்கள் காணிக்கை கொடுப்பார்கள். அதனால் இதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் சொல்லுவோம். பிள்ளைகளை விட்டு போன அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே கர்த்தர் ஆஸ்வதிப்பார். தகப்பன்மார், தாய்மார்கள், பெரியவர்கள், அப்புறம் வாலிப தம்பிமார், வாலிப தங்கிமார், குட்டி பிள்ளை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஆண்டவர் நம்மோடு கூட பேச ஒப்பு கொடுப்போம். இந்த நாட்களில் நான் ஆண்டுடைய குணந்தத்தை பற்றி தியானித்து கொண்ட குணங்கள், ஆண்டவர் எப்படிப்பட்ட என்பதை நான் தியானித்து கொண்டு வருகிறேன். காலையிலே வித்தியாசமான இன்னொரு செய்தியை சொன்னேன், கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை பற்றி பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொண்ட நான் தெரிந்து கொண்ட வசனம் திருப்புங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 23 அதிகாரம், 23 அதிகாரம் 11 வசனத்துடைய முதல் பகுதி. நீதிமொழிகள் வாசிங்க போதும். அவருடைய மீட்பர் வல்லவர். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. வல்லவர், அவர்களுடைய மீட்பர் வல்லவர். அப்போ ஆண்டோடைய முக்கியமான குணம் வல்லவர். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். வல்லவர், ஹீ இஸ் ஏபிள் அப்படி இங்கிலீஷில் போட்டு, ஹீ இஸ் ஏபிள், அவர் வல்லவர் என்று போட்டிருக்கு. இந்த இடத்துல அவர்களுடைய மீட்பர் வல்லவர்னு போட்டிருக்கு. அப்போ அதுதான் அவருடைய தன்மை. யோபு நமக்கு தெரியும். யோபு எவ்வளவோ பாடுகள், எவ்வளோ போராட்டங்கள், ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அவன் சொல்கிறான், அறிக்கை செய்கிறார். யோபு 19:25 சொல்கிறார். யோபு 19:25 என் மீட்பர், சத்தமாக சொல்லுங்க, உயிரோடு, சத்தமாக சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கார். பாருங்கள், அவர்களுடைய மீட்பர் என்று மற்றவர்களுக்கு சொல்வது ஒரு காரியம், ஆனால் அதே காரியத்தை என் மீட்பர் என்று நாம் சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம், எந்த சங்கீதம் ஞாபகம் வரும்? எந்த சங்கீதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம்? 23. எல்லாரும் எதாவது தெரியும். இந்த 3:16 சொன்னோன்னே யோவான் 3:16 தான் சொல்லுவாங்க. அது மாதிரி சங்கீதம் 23 எல்லாரும் தெரியும். அது எப்படி சங்கீதத்தை ஆரம்பிக்கிறாரு? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பர். இங்கே யோபு சொல்கிறார் பாருங்க, என் மீட்பர். அப்போ அந்த நிலைமைக்கு நாம் இருக்க வேண்டும். என் மீட்பர், என் ரட்சகர், என் பாவத்தை மன்னிச்சிருக்கார், என் ரட்சகர்னு சொல்ல வேண்டும். எங்கள் அப்பாவுக்கு ரட்சகர், அப்பாவுக்கு மீட்பர் அப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு மீட்பர், அம்மாவுக்கு மீட்பர்னா அவர் எனக்கு தாத்தா ஆகிடுவார். சரிதானே? இல்லை, என் மீட்பர், தனிப்படத்தை வரைந்து கொள்ள வேண்டும். சரி, இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு வல்லவர்.
ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் வல்லவர், அவரால் முடியாத ஒன்றுமே இல்லை. அதைத்தான் வேகமாக தியானிக்க போகிறோம். எந்தெந்த பகுதிகளில் அவர் வல்லவராக இருக்கிறார். நான் முதலாவது பாடமாக வாசிக்கிட்ட பகுதியை திருப்பி வைத்துக் கொள்வோம். முதல் பாடம் தானியேலின் புத்தகத்தில் வாசிச்சு இல்லையா? தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 3:17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாம் கையை வைத்து சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்க. தப்புவிக்க வல்ல, ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஏபிள் டு டெலிவர், தப்புவிக்க வல்லவர். சம்பவம் நன்றாக தெரியும். சண்டே ஸ்கூலில் நம்ம அதை பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா? கதையெல்லாம் கேட்டிருக்கோம். இந்த 3 வாலிபர்கள், தானியேலை சேர்த்து 4 பேர். ஆனால் இங்கே பார்க்குறது 3 பேர். யார் யார்? அவங்க பேர் என்ன? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இது பாபிலோன் ராஜா கொடுத்த பெயர். அவங்களுக்குன்னு வேறு பெயர் இருந்துச்சு. உங்களெல்லாம் நல்லா தெரியும்ல. அவளுக்கு வித்தியாசமான பெயர் இருந்தது. தானியேல், சாத்ராக்னா அனனியா, அதெல்லாம் பைபிளில் தான் போட்டிருக்கு. மேஷாக் என்று சொன்னால் மிஷாவேல், ஒரிஜினல் நேம். அப்புறம் ஆபேத்நேகோ என்பதற்கு அஸ்தரியா என்ற பெயர். இதெல்லாம் அவருடைய சொந்த பெயர். ஸோ இவங்க 3 வாலிபர்கள், 3 பேர். அவங்களுக்கு ஒரு சோதனை வருகிறது. என்ன சோதனை? பொற்சிலை ராஜா நேபுகாத் நேச்சார். அதுதான் சரித்திரத்தில் இருக்கிற சம்பவம் தான். நேபுகாத் நேச்சார் பெயர் சரித்திரத்திலும் இருக்கிறது. அவன் கட்டின அந்த பாபிலோனின் தொங்கு தோட்டம், ஹேங்கிங் கார்டன்ஸ் ஆஃப் பாபிலன், அது உலகத்தை 7 அதிசயத்தை ஒன்றாக காணப்படுகிறது. பைபிள் கட்டுக்கதை கிடையாது, சரித்திரபூர்வமானது, சம்பவம் நிறைந்ததாக இருக்கிறது. சரி, இந்த நேபுகாத் நேச்சார் பெரிய சிலையை உயர்த்தி வச்சுட்டான். நான் அதை பார்த்தேன். எப்படி, என்ன உயரம்? தமிழில் இந்த பைபிளில் போட்டிருக்கு. எத்தனை முழ உயரம்னு போட்டிருக்கு? தானியேல் 3:1 போட்டிருக்குல்ல? தானியேல் 3:1 எத்தனை முழ உயரம்? எத்தனை முழ உயரம்? 60 முழ உயரம் இல்லை? 60 முழ உயரம்னு போட்டிருக்கு. நான் அதை கணக்கு பண்ணி பார்த்தேன். அப்போ அதை கூகுள் பண்ணி பார்க்கும்போது 60 முழ உயரம்னா 90 அடி உயரமா. 90 அடி உயரம். இமேஜின் பண்ண முடியுதா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 6 அடி. அவரே எப்படி தான் நம்ம பார்ப்போம், அவ்வளோ உயரமானவர். சரிதானே? 6 அடி தான் நமக்கு தெரியும். இவங்க இந்த பேஸ் பாலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹைட்டை தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவர் 60 முழம்னா 90 அடி உயரம். எல்ஐசி பில்டிங் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதை விட பெரிய பில்டிங்லாம் வந்துடுச்சு. எல்ஐசி பில்டிங்குடைய முக்கால்வாசி இருக்கும் அந்த சிலை. எல்ஐசி பில்டிங் 112 அடி உயரம். எல்ஐசி 112 அடி உயரம். இந்த சிலை 90 அடி உயரம். அப்படின்னா அது முக்கால்வாசி. இப்போ அவ்வளோ பேர் உயரமான சிலை. அப்புறம் எத்தனை முழ நீளம்னு போட்டிருக்கு? 6 முழ அகலம்னு போட்டிருக்கு. 6 முழ அகலம். அது கிட்டத்தட்ட அதுக்கு மேலே 6 அடிக்கு மேலே வந்து நினைக்கிறேன். சரி, இப்போது இப்படிப்பட்ட உயரமான சிலையை வணங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க 3 பேர் தீர்மானித்து விட்டார்கள். என்ன தீர்மானித்தாங்க? அவங்களுக்கு பெரிய பதவியில் இருந்தவர்கள், அவங்க சாதாரணமானவங்க கிடையாது. உயர் பதவியில் இருந்த 3 பேரும் என்ன தீர்மானித்தார்கள்? நாங்கள் வணங்க மாட்டோம், பணிந்து கொள்ள மாட்டோம். நோ காம்ப்ரமைஸ். நீதிமொழி 28:1 பார்ப்பது போல நீதிமான்களோ எப்படி இருக்காங்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறாங்க. என்ன வந்தாலும் கம் வாட்மே, என்ன வந்தாலும் பரவாயில்ல, இடத்துக்கேற்றவா தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் வணங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த அறிக்கை செய்கிறாங்க. என்ன அறிக்கை? 17ஆம் வசனத்தில், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அது அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொன்னது ஆண்டவர் செய்தார், தப்புவித்தார். இப்போ நேபுகாத்நேச்சார் ரொம்ப கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்த உடனே இந்த 3 பேரையும் கட்டி அக்னி சூளையிலே போடுகிறான். எரிகிற அக்னி சூளை. அது 7 மடங்கு இன்னும் அதிகமாகிறது. நீங்கள் யோசிக்கலாம், இவங்க ஆண்டோடைய பிள்ளைகளாச்சே, ஆண்டவர் காப்பாற்றிருக்கலாமே. நெருப்பில் போட்டு தான் காப்பாற்றணுமா? அக்னி சூளையில் போட்டு தான் காப்பாற்றணுமா? அக்னி சூளையில் போடுறதுக்கு முன்னாலேயே அவங்க கொண்டு போகிறவங்களாம் கொண்டு போட்டிருந்தாருன்னா அங்கேயே வெளியே வந்திருப்பாங்க. அக்னி சூளையில் போடுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இல்லை, ஆண்டவர் அனுமதிக்கிறார். அக்னி சூளையில் போடணுமா? அனுமதிக்கிறார். 7 மடங்கு அதை இன்க்ரீஸ் பண்ணணுமா? அதிகமாக்கணும்னு அனுமதிக்கிறார். நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் பல நேரத்தில் கேள்வி கேட்குறோம் இல்லையா? ஏன் ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் இந்த கஷ்டமெல்லாம் கேட்குறோம். ஆண்டவர் தடுத்திருக்க முடியும், அவர் அனுமதித்திருக்காக முடியும். ஆனாலும் அனுபவிச்சிருக்கார். நமக்கு தெரியாது. நிறைய உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை நடக்கிற காரியங்களுக்கு பதில் கிடையாது. அனுமதிக்கிறார். இந்த கஷ்டத்தை, பிரச்சனை அனுமதிக்கிறார். அக்னி சூளையை போல தான் காணப்படுகிறோம். நம்முடைய விசுவாசம் நெருப்பில் அக்னி சோதிக்கப்படும் சுத்த பொண்ணாக மாறுவதற்காக. அப்போ இவர்கள் அக்கிலே போடப்படுறாங்க. தடுத்திருக்கலாம், ஆனால் தடுக்கவில்லை, விட்டுட்டார். ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? அக்னி சூளையில் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க. நடந்த காரியம் என்ன?
நேபுகாத் நேச்சாரே அறிக்கையிடுறாரு. 25 வசனம் தானியேல் 3:25 வாசிப்போம். அதற்கு அவன், இதோ 4 பேர் ஆ ஆமேன். கையில் வைத்திரு. ஆண்டு சோத்திரம் பண்ணலாம். அல்ல சொன்னவருக்கு ஹல்லேலூயா. 3 பேர் தான் உள்ளே போடுறாங்க. வேதம் சொல்லுகிறது, நேபுகாத் நேச்சாரே சொல்கிறாரு, 4 பேர் நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன் சொல்லிட்டு நிறுத்தாமல் சொல்கிறார். 4ஆம் ஆளின் சாயல் யாருக்கு ஒப்பாக இருக்கிறது? தேவ புத்திரனுக்கு ஒப்பாக இருக்குது. இங்கிலீஷில் அழகாக போட்டு சன் ஆஃப் காட்னு போட்டிருக்கு. சன் ஆஃப் காட்னு ஒருத்தர் தான் சன் ஆஃப் காட். யார்? இயேசு இல்லையா? திருத்துவத்தில் 2வது நபராக இயேசு. அப்போது ஆண்டவர் எங்கேயோ இருந்து கொண்டு அப்படியே தன் பிள்ளைகளை விட்டு விடாமல், நீ கேட்டவனா போங்க 7 மடங்கு அக்கினி சூளையா அப்படின்னு விட்டுறாமல் அவர் அங்கேயிருந்து இறங்கி வருகிறார். இறங்கி வர்றார். இயேசு புதிய ஏற்பாட்டில் வந்தவர் மட்டுமல்ல, மாம்சத்திலே புதிய ஏற்பாட்டில் வந்தவர். குழந்தையாக பிறந்தார். இன்னும் 2 மாதத்தில் நம்ம அதை இப்போ கொண்டாட போகிறோம். கிறிஸ்மஸ் நாட்களில் குழந்தையாக பிறந்து வந்தது அவருக்கு. ஆனால் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம், எங்கெல்லாம் நீங்கள் ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் கேபிட்டல் ஏ பார்க்குறீங்களோ இல்லையா, அதெல்லாம் தேவ தூதர் என்று சொல்லும்போது இயேசுவை குறிக்கிறது. இங்கேயும் இயேசு இறங்கி வந்துட்டு 4ஆவது ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவர் இறங்கி வந்துட்டார். தன் பிள்ளைகள் கஷ்டப்படுவதை பார்த்து அவரே இறங்கி விட்டார். அங்கிருந்தே அவர் காப்பாற்றிருக்க முடியும். ஆனால் இறங்கி வந்து அவளோடு நடக்கிறார். ஏசாயா 43:2 பார்க்கிறோம். ஏசாயா 42 சொல்லுகிறது, தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டுற மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும்போது உண்மையில் புறப்படுவது, அக்கினி நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவால் உன் பேரில் பற்றாது. இயேசு இந்த கஷ்டத்தை பார்த்து அவரே இறங்கி வந்துட்டார். அவர் நினச்சிருந்தா அங்கேயே இருந்துகிட்டே ஒரு கமாண்ட் கொடுத்துருக்கலாம், தேவத்துவத்தில் அமைச்சிருக்கலாம். இல்லை, அவரே இறங்கி வந்தார். இன்றைக்கு நம்முடைய உபத்திரத்தின் பாடுகள் மத்தியிலே நம்மோடு உலாவுகின்ற தேவபுத்திரன் இருக்கிறார். 4ஆவது ஆள் நம்மோடு இருக்கிறார். அவர் வேறு யாரும் இல்லை, இயேசு இயேசு இயேசு. இன்னொரு அழகான வசனம் இருக்கிறது, அதை வாசி கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 63:9 பாருங்கள், மிகவும் அருமையான வசனம். 63:9, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும், பார்த்தீங்களா, போதும், அவர் எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். இந்த 3 பேர் அக்கினியில் இருக்காங்க, அவரே இறங்கி வந்துட்டார். அப்போ அந்த அக்கினி ஜுவாலை அவர் மீதும் பட்டிருக்கும். அவருடைய கடந்து சென்றார். நம்மை போல பாடுள்ள மனிதனாக இயேசு உலகத்தில் வந்தார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து வாசியுங்கள். தூதனானவர் இறங்கி வந்துட்டார். தூதனான அவர் தான் குறிக்கிறது. அவரே இறங்கி வந்து ரட்சித்தார். அப்புறம் தமது அன்பு நிமித்தம், பரிதாபத்து நிமித்தம் அந்த அவர்கள் இடத்துல என்னுடையன்னு போட்டுருங்க. நம்முடைய என்னுடைய எல்லாம் நெருக்கத்தை அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூக தூதனாவர் என்னை ரட்சித்தார், அன்பு நிமித்தம் என்னை தூக்கி சுமந்து வந்தார். இன்றைக்கு நம்மை சுமைக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு, விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்புறம் சொல்கிறாங்க, ஒரு சேதமும் காணப்படவில்லை, அவருடைய முடி கூட கருகவில்லை, பத்திரமாக வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கு காலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே மகளே, நான் உன்னுடைய மீட்பராக இருக்கிறேன், நான் வல்லவராக இருக்கிறேன். இதிலே வல்லவராக இருக்கிறேன், விடுவிக்க வல்லவராக இருக்கிறேன், உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன், நீ அப்படியே அமிழ்ந்து போய் விட மாட்டேன். பேதுரு அமிழ்ந்து போன போது அவன் அப்படியே விட்டுறாமல் தூக்கி எடுக்கிற இயேசு, தன்னோடு நடக்க வைத்த இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு அவர் நெருக்கப்படுகிறார். கேள்வியோடு வந்திருக்கலாம், பாரத்தோடு கூட வந்திருக்கலாம். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டம், ஏன்னா இந்த போராட்டம் வந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க, மற்றவர்களுக்கு இருப்பதை காட்டி 7 மடங்கு சூளை உங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். பாடுகள் போராட்டம் இருக்கும். ஒன்று நிச்சயம், 4ஆவது ஆள் நம்மோடு இருக்கிறார். அந்த அவர் வேறு யாரும் அல்ல, இயேசு. இயேசு நம்மோடு நெருக்கப்படுறார். சோர்ந்து பாதீங்க, எதிலே வல்லவர், நம்மை விடுவிக்க வல்லவர். அக்கினி நமக்கு வரும், ஆனால் அவையெல்லாம் நம்மை பொன்னை போல புடமிடுவதில் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு 4:12-13 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அந்த அக்கினியை பற்றி சோதப்பட்டிருக்குது. கவலைப்படாதீங்க, உபத்திரம் வரும், பாடு வரும், அவற்றின் மத்தியிலே 4ஆவது ஆளாக உங்களோட ஒரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லது தோன்று ஹல்லேலூயா. 4th person is always with you, he is Jesus. இயேசு நம்மோடு இருக்கிறார், விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்க தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதும் அவர் ஆராய்த்து கொண்டே இருக்க வேண்டும். தானியேலை பற்றி தரிய சொல்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்க தேவன் சொல்கிறார். இன்னும் தப்பிக்கு வல்லவராக இருந்தாரான்னு கேட்குறார். ஆராதனை நமக்குள் எப்பொழுதும் ஆண்டு தொடர்பு கொண்டே இருக்க வேண்டும். ஆலயத்தில் இருக்கும்போது மட்டுமல்ல, எல்லா நேரத்திலும் அவர் நினைத்து கொண்டே இருக்க. காலையில் எழுந்த உடனே முதல் அவர் தான் நம்ம சொல்லணும். முதல் வார்த்தை ஜீசஸ், இயேசுன்னு தான் ஆரம்பிக்கணும்.
எத்தனை பேர் காஃபின்னு ஆரம்பிக்கணும் தெரில. காஃபி சூடான காஃபியா சக்கரை போட்டு இல்லை வித்தியாசமாக ஐயோ இன்னைக்கு இவ்வளோ செய்யணுமே, இவ்வளோ வேலை செய்யணும், இவ்வளோ படிக்கணுமே, எக்ஸாம் இருக்குது, அந்த நினைவோட இல்லை. எழுந்த உடனே இயேசு நாலாவது நபர் படைக்க செல்லும்போதும் இயேசு அவரோடு நாம் நடக்க பழகிக்கொள்ள வேண்டும், ஆராதிக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஆறுதற்கு தேவன் எங்களை எதிலே வல்லவர், தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து பாடலாமா? கைத்தறி பாடலாமா? நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. கைத்தறி பகிர்ந்து பாடுவோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஹல்லேலூயா. மீட்பர் வல்லவர், இதிலே வல்லவர், விடுவிக்க வல்லவர். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாது. 7 மடங்கு சூளை அதிகமாக இருக்கும், உங்களை விட்டுற மாட்டார். முடி கூட கருகாமல் பாதுகாப்பார், சேதம் இல்லாமல் பாதுகாப்பார். 2வதாக இதிலே வல்லவர் தெரியுமா? வாசிக்கலாமா? எபேசியர் 2ஆம் அதிகாரம், திருப்பங்க பார்க்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசி. எபேசியர் 3:20 வாசியுங்கள். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். செய்ய வல்லவர் ஆகிய அவருக்கு செய்ய வல்லவர். 2வதாக மீட்பர் வல்லவர். முதலாவது எதிலே வல்லவர்? விடுவிக்க வல்ல. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். விடுவிக்க வல்லவர். 2வதாக வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். சிலத்தில் சண்டே ஸ்கூல்லலாம் சொல்லுங்கள், இந்த இட்ஸ் பப்ளிங் பாட்டு பாடும்போது என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதன்னு போடும்போது அந்த பொங்கின்றதை எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க. அது மாதிரி நீங்கள் எவ்வளோ அதிகமாக சொல்கிறீங்களோ அவ்வளோ வல்லமை உள்ளவர். இல்லை இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அதிகமாக எவ்வளோ சத்தமாக எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் இல்லையா? ஆரம்பிக்கலாமா? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அதிகமாய் செய்ய வல்லவர். நம்ம என்ன வேண்டிக் கொள்கிறோமோ என்ன நினைக்கிறோமோ அதை விட மிகவும் அதிகமாய் அதான் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவர் ஹிந்தியில் சொல்லுவாங்க கஞ்சூஸ் அப்படின்னு, அதாவது கஞ்ச பீஸ்னார். அந்த மாதிரி ஆண்டவர் அப்படிப்படல, எல்லாம் தாராளமாக கொடுக்குற. நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க இது இருந்தால் போதுன்றீங்க. வசனம் சொல்லுகிறது நீங்கள் என்ன வேண்டிக் கொள்கிறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அதை விட மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கேட்க அது எனக்குன்னு எடுத்துக்கணும். ஆண்டவரே எனக்கு இதை செய்யுமா, எனக்குன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். செஞ்சார். பைபிளில் பல உதாரணம் இருக்கிறது. இயேசு ஒரு உவமையை சொன்னார், எல்லாருக்கும் தெரிஞ்ச உவமை. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் கடைசி 3 உவமை சொல்கிறாரு. கடைசி உவமை கெட்ட குமாரன் சொல்கிறோம், இல்லை இளைய குமாரன். அவனை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதையெல்லாம் கேட்டுருக்கோம். பாடிகல் சன் ஸ்டோரி தெரியும். அவன் வேண்டிக் கொண்டது என்ன, நினைத்தது என்ன? வாசிக்கலாம். லூக்கா 15 திருப்புங்க பார்க்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் திருப்புங்கள் 15:19 வாசிங்க. லூக்கா 15:19. அல்ல கூலிக்கு ஒருவனாக வைத்துக்கொள்ளும். சரி, 21 வாசிங்க. 21 நோக்கி
இதான் இவன் வேண்டிக் கொண்டது. இவன் வேண்டிக் கொண்டது என்ன? இளைய குமாரன் கெட்ட குமாரன் தூரமாக போயாச்சு, எல்லாத்தையும் செலவு பண்ணியாச்சு, எல்லாம் போயிடுச்சு. பன்றியின் தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. ஆசையாக இருந்தால் கொடுப்பதற்கும் அங்கே யாரும் இல்லை, அது கூட கிடைக்கல. அப்போ தான் நினைக்கிறான். எதை நினைக்கிறான்? அப்பாவோட வீட்டை நினைக்கிறான். நினச்சிட்டு மட்டுமல்ல வேண்டிக் கொள்கிறான். தனக்குள்ளே பேசுறது மட்டுமல்ல, அப்பா கிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நான் பாத்திரன் அல்ல. எனக்கு பாத்திரன் இல்லை, குமாரன் சொல்கிறது பாத்திரன் கிடையாது. என்னை எப்படி வச்சுக்கோங்க? கூலிக்காரனாக வைத்துக்கொள்ள. இதுதான் அவனுடைய வேண்டுதல். அவன் வேண்டிக் கொண்டது இதுதான், அவனுடைய நினைவு இதுதான். கூலிக்காரனாக இருந்தால் போதும், அவுட் ஹவுஸில் ஒரு இடம் கிடைச்சா போதும். பன்றியின் தவிர எனக்கு கிடைக்கல, ஆனால் கூலிக்கார சாப்பாடு இருந்தால் எனக்கு போதும். 3 வேளை கிடைக்காம போகலாம், ஆனால் ஒரு வேளையாவது அந்த அடிமையின் சாப்பாடு இருந்தால் போதும் என்று நினைத்தவன் வேண்டிக் கொண்டவன். அவன் வரான். அப்பா ஒரு அடி எடுத்து வைக்கிறான். அந்த பைபிளில் போட்டிருக்கு, அவன் வரும்போது தூரத்திலே அவன் தகப்பனவனை காண்கிறான். அதான் நம்முடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு. நம்ம இது எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு பாருங்கள். அவரை விட்டு நம்ம தூரமாக போயிடுறோம், நம்முடைய செயலில், நினைவில், வார்த்தையில் தூரமாக போயிடுறோம். ஆனால் தகப்பன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவன் வருவதை பார்த்த உடனே அழகாக வேதம் சொல்கிறது, தூரத்தில் வரும்போது, 20ஆம் வசனம், தூரத்தில் வரும்போதே இங்கேருந்து ஓடுறார். அவனை கண்டு மனதுருகி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்கிறான், ஓடி செய்கிறான். இதுதான் தகப்பன். அவன் வேண்டிக் கொண்டது ஒன்று, நினைத்தது ஒன்று, நடப்பது வேறொன்று. அதிகமாக கிரியை செய்ய வல்லவர். அப்புறம் பின்னால் பார்த்தீங்கன்னா, இவன் கூலிக்காரன் ட்ரெஸ் இருந்தால் போதும், கூலிக்காரன் சாப்பாடு இருந்தால் போதும், கூலிக்காரன் தங்க இடம் இருந்தால் போதும் என்று சொன்னவனுக்கு வல்லவர், அதிகமாய் செய்ய வல்லவர். என்ன செய்கிறார் பாருங்கள்? தகப்பன் வேறு யாரும் அல்ல, நம்முடைய பரம தகப்பன் தான். என்ன செய்கிறார் பாருங்கள்? 22ஆம் வசனம், லூக்கா 15:22. போதும். பார்த்தீங்களா? உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து அவன் நினச்சிருப்பானா? வேண்டிக்கொண்டு நினைக்கவே இல்லை. வேண்டிக் கொண்டது ஒன்று, நினைப்பது ஒன்று. கூலிக்காரன் ட்ரெஸ் இருந்தால் போதும் நினைத்தவன் இன்றைக்கு அவனுக்கு அதிகமாக கிரேசிய வல்லவர் கொடுக்கிறார். என்ன கொடுக்குறாரு? உயர்ந்த வஸ்திரம். நம்ம எல்லாருக்கும் அதான் கொடுக்குறார். தகுதியற்றவர்கள் நாம், ஆனால் நம்முடைய நீதியெல்லாம் வழுக்கான கந்தையாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு ஏசாயா 61:10 பார்ப்பது போல நமக்காக ரட்சிப்பின் வஸ்திரத்தை வச்சிருக்காரு. இல்லை, ரட்சிப்பின் சால்வை, நீதியின் சால்வை வச்சிருக்கார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை வச்சிருக்கார். மிக உயர்ந்த வஸ்திரம் நமக்காக கர்த்தர் வச்சிருக்கார், இயேசு வச்சிருக்கார். அந்த வஸ்திரத்தை கொடுப்பதற்கு இயேசு சிலுவையிலே ஒன்றுமில்லாதவராக தொங்கினார். நமக்காக எல்லாவற்றையும் திறந்து எதற்காக? நமக்கு கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார், அதிகமாக செய்ய வல்லவர். கூலிக்கார ட்ரெஸ் இருந்தால் போதும், நினைத்தது வேண்டிக் கொண்டது கொடுக்கப்பட உயர்ந்த வஸ்திரம். அப்புறம் அடுத்த பாருங்கள், இவன் கைக்கு மோதிரம். கைக்கு நினச்சி பார்த்துருப்பானா? இல்லை. என்ன வேண்டிக்கொண்டு என்ன நினைத்தான்? நடப்பது பாருங்கள், ஜஸ்ட் ஆப்போசிட். மிகவும் அதிகமாய் மோதிரத்தை போடுறார் அவனுக்கு. அந்த கையில் மோதிரம் போடுற கையா அது? அந்த கையை வைத்து துன்மார்க்கமான வாழ்ந்த கை, எத்தனை பேரை நாசம் பண்ணின அந்த கை, அந்த கையில் தகப்பன் மோதிரத்தை போடுறார். அந்த மோதிரம் எதற்கு அடையாளம்? அதிகாரத்திற்கு அடையாளம். முத்திரை மோதிரம் அதிகாரத்தை ஆகா 2:23 அப்படி சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்குறார். ராஜாக்களாக நம்மளை மாற்றி வச்சிருக்கார். நம்ம கூலிக்காரருடைய வஸ்திரத்துக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிக அதிகமாக கிரியேச்ச வல்லவர். மோதிரத்தை கொடு. அப்புறம் அடுத்து என்ன செய்கிறார் பாருங்கள், இவர் கால்களுக்கு பாதரட்சைகளே போடுங்கள். 23 எல்லாம் போட்டிருக்கு, 22 பாதரட்சைகளே போடுங்கள். காலில் வெறும் காலோடு கூட வந்திருப்பான், அழுக்கு படிந்த காலோடு கூட வந்திருப்பான். போகும்போது நல்ல செருப்பு போட்டு போயிருப்பார், பெஸ்ட்டு ஷூ. அப்பா வீட்டிலேருந்து போகிறார்ல, அதனால் இருக்கிறதுல ஹையஸ்ட் பிராண்ட் உங்களுக்கு தான் தெரியும், நைக்கா ஏதோ சொல்கிறேன், நிறையா அந்த மாதிரி பிராண்டெல்லாம் போட்டு போயிருப்பார். வரும்போது எல்லாம் போய் கிழிஞ்சு போய் செருப்பு இல்லாமல் நடந்து வெறும் காலோடு வந்திருப்பான். என்ன வேண்டிக் கொண்டான்? கூலிக்காரராக வச்சுக்கோங்க. கூலிக்காரனுக்கு செருப்பெல்லாம் கிடையாது, செருப்பு இல்லாமல் தான் வேலை செய்யணும், அடிமையாக தான் இருக்கணும். அப்படி வேண்டிக்கொண்டு நினைத்து கொண்டு வருகிறவன், போடுப்பா காலுக்கு ஷூ போடுப்பா, இல்லை காஸ்ட்லி ஷூ, பாதரட்சைகளே போடுன்னு சொல்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நமக்கும் அதே கிருபையை கொடுக்கிறார். நமக்கும் பாதரட்சை கொடுக்குறார். என்ன பாதரட்சை? எபேசியர் 6:10 வாசிக்கிறோம், 6:15 வாசிக்கிறோம். சுவிசேஷத்தின் ஆயத்தமாகிய பாதரட்சை. ரெடியாக இருக்கணும், ஆண்டோடைய வார்த்தை அறிவிக்க ஆயத்தமாக இருக்கணும், ஊழியம் செய்ய ஆயத்தமாக இருக்கணும். ஊழியம் என்பது போதர்கள் மட்டுமல்ல, முன்னேற ஊழியர் மட்டுமல்ல, நீ எல்லாருமே ஊழியக்காரர்கள். வீட்டில் இருக்கீங்களா, ஹவுஸ் ஒய்ஃபா, ஹோம் மேக்கரா, அங்கே நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க. ஸ்கூலில் படிக்கிறீங்களா, ஸ்கூலில் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க. காலேஜ்லையா, அங்கே ஊழியம் செய்கிறீங்க. சண்டே ஸ்கூல் ஊழியம், எல்லாமே ஊழியம்தான். தகப்பன்மார்கள் குடும்பத்தை பார்த்து கொள்வது ஒரு ஊழியம்.
ஊழியம் செய்ய ஆயத்தமாக இருக்கணும். பாதரட்சை ஆயத்தம், பாதரட்சை காலில் தொடுக்க வேண்டும். வேண்டிக் கொண்டது நினைத்தது ஒன்று, நடப்பது வேறென்று. மிகவும் அதிகமாக கிரியை செய்ய வல்லவர். கூலிக்காரர் சாப்பாடு இருந்தால் போதும், பன்னி தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. ஆனால் என்ன கிடைக்குது பாருங்கள். அடுத்த வசனம் வாசி, 23 வசனம், லூக்கா 15:23. அவனுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடி. கொழுத்த கன்றை கொண்டு அடியுங்கள். என்ன என்ன சாக்கியம் பாருங்கள். சாப்பாட்டு கூட வழி இல்லை, தவிடு கூட கிடைக்கல, நினச்சிட்டே வர்றான். கிடைக்காம இருந்தால் கூட பரவாயில்ல, கூலிக்காரனாக வச்சுக்கோங்க. கொடுக்கப்படுகிறது கொழுத்த கன்று. தேவன் நமக்காக விருந்து ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கார். வசனமாக விருந்து எப்போ ரெடியாக இருக்குது, நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக, அதிகமாக கிரியை செய்ய வல்லவர். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாக செய்ய வல்லவர். அதான் ரெண்டாவது காரியம். முதலாவது தான் என்ன சொன்னேன் நான், விடுவிக்க அல்ல தப்புவிக்க வல்லவர். ஞாபகம் இருக்கா? சாத்திரக் மேஷா பெட்பர் வல்லவர், விடுவிக்க வல்லவர். ரெண்டாவது என்ன சொல்கிறேன், வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்ய வல்லவர். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு உண்டு. சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கி நீங்கள் பல காரியத்தை வேண்டிக் கொண்டிருக்கலாம். என் பிள்ளைக்கு இப்படி இருந்தால் போதும், அப்படி இருந்தால் போய் நினைக்கிறீங்க. இல்லை, என்ன வேண்டிக் நினைப்பது அதிகமாக செய்யவில்லை. விசுவாசிக்கிறீங்களா? கைத்தட்டி அவனுக்கு மகிமை செலுத்தலாம். ஆண்டவருக்கு எல்லா மகிமை செலுத்துங்கள். கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது ஒன்றை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாம். அப்படி திருப்பங்க ரோமர் 2வது பாடம் வாசி கேட்ட பகுதி கிராஃபிக்கே போட்டாங்க பாருங்கள். தூரத்தில் வரும்போது காலில் பாதரட்சை இருக்கா, செருப்பே இல்லை பாருங்கள். அவன் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது பாருங்கள், கிழிஞ்சு போன ட்ரெஸ், ரொம்ப அழகாக பெருசாக போட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, கையில் தடியோடு வர்றான். தகப்பன் ஓடி பரத்தை இன்றைக்கும் விருந்த கரத்தோடு நம்ம அடைத்து கொண்டிருக்காரு. பாப்பான்னு கூப்பிட்டு அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை, அவன் வஸ்திரத்தை பாருங்கள், அதெல்லாம் மாற்றிட்டு உயர்ந்த வஸ்திரம் கர்த்தர் நமக்கு செய்வார். கர்த்தர் நமக்கு தொடர்ந்து செய்வார். மூன்றாவதாக, இதிலே என்ன செய்ய வல்லவர்? முதலாவது பார்த்தோம், விடுவிக்க வல்லவர், அப்படி தானே, தப்புவிக்க வல்லவர். ரெண்டாவது, அதிகமாக கிரியை செய்ய வல்லவர். மூன்றாவதாக இன்னொன்று அவர் வல்லவராக இருக்கிறார். ரெண்டாவது பாடம் அதை வாசி கேட்டோம். திருப்பங்க போகலாம். ரோமர் 4:21 பாருங்கள். ரோமர் 4:21 தொடர்ந்து வாசிங்க. இங்கே வல்லவர்னு வார்த்தை வருதா? வல்லவர் என்று தான் தியானிச்சிட்ருக்கோம். இங்கே என்ன வல்லவர்னு போட்டிருக்கு, கண்டுபிடிச்சிங்களா? எதை நிறைவேற்ற வல்லவர்? வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். 21 வசனம் ரொம்ப அழகாக போட்டிருக்கு. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். அதில் அவர் வல்லவராக இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை சொன்னதை செய்கிற நிறைவேற்ற வல்லவர். அதான் அங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. யாருடைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? ஆபிரகாமினுடைய எக்ஸாம்பிள். என்ன ஆபிரகாம் பற்றி என்ன வாசிக்கிறோம்? 17 வாசிங்க. 4:17 ரோமர் 4:17. ம் 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 ஆ ம் 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 இருக்கவில்லை. ம் 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 சரிங்களா? ஆபிரகாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்ல இருக்கிறதை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மையப்படி விசுவாசத்தை வல்லவனானான். ஆபிரகாம் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஈஸியாக சொல்லிடுறோம், விசுவாசின் தகப்பன்னு சொல்லிடுறோம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் நம்புவதற்கு எதுவுமே இல்லை. நான் முன்பு சொன்னது போல் அந்த நாட்களிலே, ஆபிரகாம் நாட்களிலே பைபிள் கிடையாது, முழு வேதம் கிடையாது. இன்றைக்கி நமக்கு வேதம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. அப்போது நம்ம மறுக்கிறோம், இதெல்லாம் செய்வாரான்னு யோசிக்கிறோம். மற்றவங்களுக்கு எனக்கு செய்ய மாட்டோம் யோசிக்கிறோம். எல்லாமே இருக்குது இங்கே. ஆபிரகாமுக்கு அதெல்லாம் கிடையாது. பழைய ஏற்பாடு கிடையாது, அப்புறம் நியாயப்பிரமாணம் கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவன் வல்லவராக இருக்கிறார். என்ன வல்லவர்? நிறைவேற்ற வல்லவர். சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஆபிரகாம் அப்படின்னா
ஒரு குடும்பத்துக்கு தான் தகப்பன். ஆபிரகாம் அப்படின்னா திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஒன்றுமே கிடையாது. சாராளுக்கு வயசாகிடுச்சு, கற்பம் செத்து போயிடுச்சு. அந்த நிலைமையில் சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நம்புவதுக்கு எதுவே கிடையாது. நம்ம இன்றைக்கி அடையாளத்தை கேட்குறோம், ஆண்டவரே இதை செய்யுங்க ஆண்டவரே, அப்பா அவங்க நம்புறேன்னு சொல்கிறோம், இதை செஞ்சால் காணிக்கை கொடுப்பேன்னு சொல்கிறோம், பொருத்தனைப்படி செய்கிறேன்னு சொல்கிறோம். ஆபிரகாம் எதுவுமே இல்லை. ஆனால் உண்டு அவனுக்கு தெரியும், வாக்கு தத்தம் பண்ணவர் நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. முழு நிச்சயமாக நம்புகிறார், நிறைவேற்ற வல்லவர். அவர் செஞ்சாரா? நிறைவேற்றினார். ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கு பலியாக கொடுக்கும் அளவுக்கும் தயாராக இருந்தான். ஆனால் பலி செலுத்த விடவில்லை. ஈசாக்கு பதிலாக இன்னொரு ஆட்டுக்கடாக பலி செலுத்தப்பட்டது. ஈசாக்கின் சந்ததி, யாக்கோபின் சந்ததி. யாக்கோப் என்றால் இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். இன்றைக்கும் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இஸ்ரவேல் தேசம் சின்ன நாடு தான், நம்ம சென்னப்பட்டினம் மாதிரி தான் இருக்கும். நான் 7 முறை இஸ்ரேல் தேசத்துக்கு போயிருக்கேன். 6 முறை போயிருக்கேன். 7வது முறை போகிறது ரெடி ஆகும்போது தான் அந்த வார் வந்துச்சு, காசா வார் வந்துச்சு, போக முடியல. என்ன செழிப்பாக இருக்குது. சிறிய தேசம், சின்ன தேசம்தான். பக்கத்தில் முதல் முறை போனபோது எகிப்து வழியாக எங்களை கூப்பிட்டு போனோம். எகிப்து வழியாக நாங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போனோம். எகிப்தில் எங்கே பார்த்தாலும் பாலைவனம், செழிப்பே இல்லை. ஏர்போர்ட்டு ரொம்ப மோசமாக இருக்குது. கெய்ரோ ஏர்போர்ட், நம்ம கார்ப்பரேஷன் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த ஏர்போர்ட். அவ்வளோ கெய்ரோ ஏர்போர்ட் அவ்வளோ மோசமாக இருக்குது. ஆனால் இஸ்ரேலுக்கு நுழைந்த உடனே என்ன செழிப்பு. அவங்களுக்கும் வனாந்தரம் தான். ஆனால் வனாந்தரத்தில் அவங்க விவசாயம் பண்ணுறாங்க. டெசர்ட்டில் ப்ளூம், டெசர்ட் வனாந்தரம் செழிக்கொண்டு நிறைவேறி வருகிறது. வனாந்தரத்தில் திராட்சை தோட்டம்லாம் வச்சுருக்காங்க. அவ்வளோ செழிப்பு. சிறிய தேசம் இஸ்ரவேல் தேசம். அன்னை கொடுத்த வாக்குத்தத்தம், பேரை பெருமைப்படுத்துவேன். இஸ்ரவேலை தேடி ராஜாக்கள்லாம் வராங்க. பிரசிடென்ட் ட்ரம்ப் இஸ்ரவேலுக்கு போகிறார். எல்லாம் அவங்க தேடி வராங்க. பெரிதாக கத்தர் வச்சிருக்கார். இன்றைக்கும் அதை அழிக்க முடியவில்லை. இஸ்ரவேல் தேசம் ஆபிரகாமின் கல்லறைக்கு எல்லாரும் அதை வணக்கம் செலுத்துகிறாங்க. யூதர்கள் மட்டுமல்ல, யூதர்கள் வணக்கம் செலுத்துகிறாங்க, ஆபிரகாமே அப்படின்னு சொல்கிறாங்க. முஸ்லீம்கள், நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் சொல்கிறாங்க இப்ராஹிம் அப்படின்றாங்க. அப்புறம் கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள்லாம் போகிறாங்க, எங்கள் தகப்பனேன்னு சொல்கிறாங்க. விசுவாசத்தில் வல்லவனான நிறைவேற்ற வல்லவர். இன்றைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே பிடிச்சிக்கோங்க. ஆண்டவரே மேலே செய்ய முடியும், நிறைவேற்ற வல்லவர். சொல்லிட்டீங்கன்னா செய்யும் ஆண்டவரே, கட்டாயம் செய்வார். கால தாமதமாகலாம், ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார். இத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். உங்கள் வாழ்க்கையில் என்ன சொல்கிற அதை செய்வார். அதுக்கு தான் ஆலயத்து வரும் போதர் மூலமாக வாக்குத்தத்த வசனங்களை கேட்க. நவம்பர் 1ஆம் தேதி வாக்குத்த வசனம், இந்த ஆண்டின் வாக்குத்தத்த வசனம் அதெல்லாம் அப்படியே பிடித்துக்கணும். டெய்லி ஜெபம் பண்ணணும், கிளைம் பண்ணணும். ஆண்டவரே எனக்குன்னு கேளுங்க. நீங்கள் தனியாக படிக்க கர்த்தர் பேசுவார். எங்கள் வாழ்க்கையில் பல முறை அதை நான் அனுபவிச்சிருக்கோம். கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்வார். என் நல்லா ஞாபகம் இருக்க, முதல் முறை தந்தை பேராயர் என்னை அமெரிக்காவுக்கு அனுப்பினார். நானும் ரெவரண்ட் மைக்கேல் ராஜ் இப்படி மறித்து விட்டார். இல்லை, 2 பேரும் அமெரிக்காவுக்கு போகணும். அந்த E3 ட்ரைனிங்காக நர்சரி முப்பணிக்காக போயிருந்தோம். அங்கே முப்பணி ஐயாவுக்கு தெரியும், ட்ரெயினில் கொடுத்துருக்கேன், ஐயாவுக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அந்த பயிற்சிக்கு அனுப்பினார். ஃபஸ்ட்டு டைம் நான் ஏரோப்ளேனில் போகிறேன். அது வரைக்கும் வெறும் சைக்கிள் ஸ்கூட்டி தான் வச்சுருந்தேன். எங்கள் ஸ்டெல்லிங் ரோட்டில் இருக்கும்போது அங்கே ட்ராவல்ஸ் இருக்கும். ட்ராவல்ஸில் ஏரோப்ளேன் படமாக போட்டிருக்கோம். கை வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எனக்கு இப்போ சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கேன், ஸ்கூட்டி வச்சுருக்கேன், நான்லாம் எங்கே போப்பேன்னு நினச்சேன். தந்தை பேரை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் அமெரிக்காவுக்கு போகணுன்ற முதல் பயணம். நான் போகும்போது என் மனைவி நிறைய கர்ப்பிணியாக இருந்தாள். 2வது பிள்ளைக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். ஸோ அவளை நான் அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். 15 நாள் தான், ஒன்லி 15 days, 15 நாள் தான். முற்றிலும் ஊழிய பயிற்சி தான். காலையில் ஊழிய இது, சாயங்காலம் எங்களை பயிற்சி கூப்பிட்டு போவாங்க. தனித்தனியாக போய் ஊழியம் செய்யணும், தனித்தனியாக பேசணும். மியாமி என்கிற அந்த பீச், வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் பீச் மியாமி தான் அமெரிக்காவில். செகண்ட் பீச் தான் மெரினா. அங்கே போய் ஊழியர்ஸை கூட்டு போய் என் கூட 2 பேர் ட்ரைனிங்கில் ஐயாவுக்கு தெரியும், கூட 2 பேர் கூப்பிட்டு போவாங்க. பார்த்தா ஒரு கேர்ள் உட்காந்துட்ருக்கா. கரெக்டாக நாங்கள் போகிறோம், அவள் சூசைட் பண்ணுறது உட்காந்துட்ருக்கா. அன்றைக்கி நைட்டு எல்லாம் போன பிறகு கடலில் குதித்து தாகணும் உட்காந்துருந்த ஒரு பொண்ணு இயேசுவை பற்றி சொல்ல கிருபை கொடுத்தார். கரெக்டாக அந்த டைமில் கூட வந்தவர் தான் சொன்னார், ஒரு அமெரிக்கன் ட்ரைனர். அதெல்லாம் முடித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஊழியத்தில் அவ்வளோ வாஞ்சேன். எனக்கு டைமே கிடையாது, ஷாப்பிங்கு டைமே கிடையாது. போகிற முடியும் போது ஒரு 3 மணி நேரம் டைம் இருந்துச்சு. ஏதாவது வாங்கிக்கங்க சொன்னாங்க. பிறக்க போகிற குழந்தைக்காக நான் ட்ரெஸ் எல்லாம் வாங்கினேன், டாய்ஸ் எல்லாம் வாங்கினேன், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் தான் வாங்கினேன், கொஞ்சம் தான் பணம் இருந்துச்சு, கொஞ்சம் வாங்கினேன், வச்சுட்டு எல்லாம் ரெடியாக வச்சுட்டேன். ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே என்னுடைய மூத்த மகன், என்னுடைய மைத்துனர், என்னோட ஒய்ஃபுடைய அண்ணன், அவர் டாக்டர், அவர் டாக்டராக இருந்தார். ஸோ அவங்க ஏர்போர்ட்டில் இருக்காங்க. ஏன் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க எனக்கு தெரில. நானே டாக்ஸி எடுத்து போயிடலாம்னு யோசித்தேன். அப்போது என்னுடைய மைத்துனர் சொன்னார்,
திடீரென்று உன் மனைவிக்கு ஒரு மாதிரி பலவீனை வந்துடுச்சு, ஒரு ரைகர் பெயின் மாதிரி வந்துடுச்சு, ரொம்ப ஜுரம் அதிகமாகிடுச்சு, ஹை ஃபீவர், கம்பளி போடுறோம் அது போடுறோம், கட்டுப்படுத்தவே முடியல. டாக்டர்கிட்ட கூட்டு போய் அட்மிட் பண்ணிட்டோம். அட்மிட் பண்ணி கொஞ்ச நேரம் இருந்தால் திடீர்னு பெயின் வந்துடுச்சு. அவளுக்கு பெயின் வந்துட்டு டெலிவரி ஆச்சு. ஆனால் அந்த குழந்தை பிறந்து இறந்து விட்டது. டெலிவரி ஆகிடுச்சு, ஆனால் குழந்தை இறந்து விட்டது. ஆண் குழந்தை இறந்துச்சு. நான் தான் தூரத்தில் எங்கேயோ போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தேன். என்னோடய மைத்துனர் சொன்னார். உள்ளத்தில் வந்த கேள்வி அதுதான், ஆண்டவரே ஏன்? ஊழியத்து தான் நான் போயிருக்கேன், உமக்காக தான் நான் போயிருக்கேன். அப்போ என் மனைவியை பார்த்தேன், அவளும் அழுதாள், நாங்களும் சேர்ந்து அழுதேன். ஆனால் கொடுத்து ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே எல்லா சிறுநீரும் எங்களுக்கு போதுமானவர், கைப்பிடிச்சி ஜெபம் பண்ணோம். வீட்டுக்கு வந்துட்டோம். அவளுடைய வேலை போயிடுச்சு, ஏன்னா அதுக்கு மேலே அவளால் வேலை செய்ய முடியலன்னு சொல்லிட்டாங்க. பிறந்த குழந்தையும் போயிடுச்சு, அவளுடைய ஹெல்த்து போயிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டோம், ஜெபம் பண்ணோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு காரியம் ஜெபம் 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 பண்ணோம். டெய்லி வாசிப்போம். அன்னைக்குரிய கர்த்தர் கொடுத்த ஒரு பகுதி 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை வாசிச்சிட்டே இருந்தோம். 30ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது கரெக்டாக அந்த 10ஆம் வசனத்துலேருந்து வாசிச்சுட்டு இருக்கோம். கர்த்தர் டைரெக்டாக எங்களோடு கூட பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்டோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது அதில் 15ஆம் வசனத்துக்கு மேலே நாங்கள் பார்க்கும்போது, குறிப்பாக 19ஆம் வசனம் பாருங்கள். 19ஆம் வசனம் 30-19, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமார்த்திகளிலும் குறைபடாமல் இந்த வசனம் கொடுத்தார். அன்றைக்குரிய குடும்ப ஜெபத்திலே வாசித்த பகுதி. என்ன மனைவி டேட் போட்டு வச்சுட்டான். ஆண்டவர் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? இழந்து போன எல்லாவற்றையும் தாவீது திருப்பி பெற்றுக்கொண்டார். சிறியதிலும் பெரியதிலும். சின்ன குழந்தை போயிடுச்சு, பெரியது அவருடைய சுகம் போயிடுச்சு, வேலை போயிடுச்சு, குமாரர் போயாச்சு, எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார், திருப்பி கொண்டார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற்ற வல்லவர் என்று நாங்கள் ஜெபித்தோம். போராட்டம், கேள்வி இருந்துச்சு, கவலை இருந்துச்சு, பாரம் இருந்துச்சு, ஆனால் ஜெபித்தோம். பாருங்கள், 2 வருஷம் கழித்து மறுபடியும் அவள் கருவுற்றாள். பிறந்த குழந்தை ஆண் குழந்தையாக கர்த்தர் கொடுத்தார். அந்த ஆண் குழந்தை இன்றைக்கி லண்டனில் இருக்கிறான். அவனுக்கு திருமணமாகி அவன் இருக்கிறான். விழுந்த வேலைக்கு பிறகு இன்னொரு வேலையை கொடுத்து ஒரு பள்ளியில், ஸ்கூலில் பிரின்ஸ்பலாக அவங்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்றைக்கும் அவள் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாக்கு தத்தம் பண்ணினவர், நிறைவேற்ற வல்லவர். விசுவாசிக்கிறீர்களா? அல்ல சொல்லுமா, ஹல்லேலூயா. மீட்பர் வல்லவர், மீட்பர் வல்லவர். சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதை செய்வார். 3 காரியம் சொன்னேன். முதலாவது, இதிலே வல்லவர், விடுவிக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர், ஏபிள் டு டெலிவர். 2வது, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்ய வல்லவர், ஏபிள் டு டூ மோர் எக்ஸீடிங்லி தேன் யூ ஆஸ்க் ஆர் திங்க். 3வதாக, நிறைவேற்ற வல்லவர், வாக்கு தத்தம் பண்ணினவர், நிறைவேற்ற, ஏபிள் டு டெமான்ஸ்ட்ரேட் இஸ் பவர் டு ஃபுல்ஃபில் இஸ் ப்ராமிஸ். செய்வார், எனக்கு செய்வார், செஞ்சிருக்காரு, இவங்களுக்கு செஞ்சு உங்களுக்கும் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிங்க? சொன்ன ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். வல்லவர், மீட்பர் வல்லவர், ரெடீமர் இஸ் ஏபிள். உங்களுக்கு செய்வார். தொடர்ந்து அந்த கிருபை கர்த்தர் கொடுப்பார். தேவ சமூகத்தில் காத்திருப்போம். தேவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. இப்போ